வணக்கம் நேயர்களே, அறியாதிருந்த முடிச்சுகள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நம்ம பல விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம அறிந்திருக்கோம். அதே போல் இந்த வாரம் நம்ம ஒரு வித்தியாசமான வேதாகத்தில் அந்த முக்கியமான ஒரு நபர், பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம பகுதிகளில் முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு மனிதர், அவரை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அவரை குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவரை குறித்ததான பல கேள்விகளுக்கு விடைகள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அறிய போகிறோம். அதற்காக நம்ம மத்தியில் எட்வினா ஜோனாஸ் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க நமக்கு தேவையான பதிலை நம்ம அந்த வேதாகம அடிப்படையின் மூலம் விளக்கங்களை நமக்கு தர இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மத்தியில் வேதாகம கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற சகோதரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களும் அருமையான சகோதரி அவர்களும் வந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நாம் போவோம். அண்ணா வணக்கண்ணா. நம்ம இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து நம்ம பேச போகிறோம். ஆபிரகாம் எப்படி வேதத்தில், ஏன்னா பல இடங்களில் நம்ம பார்க்கும்பொழுது ஆபிரகாமை ஏன் தெரிஞ்செடுத்தார், ஏன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த சமயத்தில், ஏன் அவரை மாத்திரம் ஆபிரகாமை தெரிஞ்செடுத்தாங்கன்னு பற்றி அது உங்களால் விளக்கி நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. முதலாவது நம்ம இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அநேகம் காரியங்கள் ஆபிரகாம் என்கிற ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரத்தை பற்றின பலவிதமான ஒருவேளை நாம் தெரிந்திராத பரிமாணங்களை தான் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி இந்த காரியத்தை நான் வலியுறுத்தணும்னா, இன்றைக்கி பெரும்பாலான ஆலயங்களில் நிறைய பேர் பேசின ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா ஆபிரகாம். முக்கியமாக ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன்லாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேசாத நபர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆபிரகாமை பற்றின இன்னொரு பரிமாணங்களை நம்ம இதில் பேசுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்றுக்கு கூட ஒரு சகோதரியோட பேசிகிட்டு இருந்தப்போ, இன்றைக்கு அந்த வேதாகம பாத்திரங்கள் பற்றின ஒரு தெளிவான, விரிவான, விலாவாரியான ஒரு புரிதல் பெரும்பாலும் குறைவு. ஏதோ சில சபைகளில் பண்ணலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான சபைகளில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடமாவது, இல்லை அந்த பாத்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பின்னணிகளையும் நம்ம பார்க்குறது ரொம்ப குறைந்து. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அப்படி பார்க்குறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆபிரகாம் சொல்லப்போனால் வேதத்தில் முதலாவது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாக தரிசனமானார் என்றால் அது ஆபிரகாம் தான். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை குறித்து சொல்ல காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு குறிப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் ஒரு ஆபிரகாமை பற்றி நான் அந்த ஆய்வை மேற்கொண்டப்போ ஒரு குறிப்பு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஆதி ஆகமத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஆதி ஆகமம் பல ஆயிரம் வருஷங்கள் சரித்திரத்தை உள்ளடக்கிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஆதி ஆகமத்தை நம்ம 2 பிரிவாக நிச்சயமாக பிரிக்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1லிருந்து 12 வரைக்கும் ஒரு பிரிவு. இந்த பிரிவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆயிரம் அல்லது நூற்றுக்கணக்கான வருஷங்களை உள்ளடக்கின தகவல் இருக்கும். அதாவது பூமி உண்டானது முதல் தலைமுறைகள் வர்ற வரைக்கும். அப்போ நம்ம ஒருவேளை நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி நோவாவுடைய பெருவெள்ள காரியத்திலிருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் வந்ததுக்கு பிறகு ஒரே விதமான ஒரு சீரான, அதாவது முதல் பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதை 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த 2வது பகுதியோட பிரதான நாயகர் யாருன்னு கேட்டால் ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமை இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி உலகத்தின் ஆக முக்கியமான 3 மதங்கள் உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. ஒன்று யூதர்கள், 2வது இஸ்லாமியர்கள், 3வது கிறிஸ்துவர்கள். இந்த 3 பேருக்கும் ஆதியாக இருக்கிற இந்த ஆபிரகாம், அவரை பற்றின காரியங்கள் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நம்ம இன்னொரு புரிதலுக்கு நம்மளுடைய அந்த கலந்துரையாடல் எடுத்துகிட்டு போகும்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதுதான் ஆபிரகாம் பற்றி ஒரு சின்ன இப்போ ஆபிரகாம் இப்போ வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நோவா காலத்தில் நம்ம பார்த்தோம். நோவா காலத்தில் பூமியானது சம நிலைமையிலையும் சம உஷ்ணத்துலேயும் சரி, அந்த இதுலேயும் சரி சம சீராக இருந்தது. ஆனால் ஆபிரகாமில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பேசும்பொழுது அந்த சமயம் உஷ்ணமான நேரத்தில் ஆண்டவர் தூதன் பேசினார் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. ஏன் அந்த காலகட்டத்தை எப்படிப்பட்ட காலகட்டம், அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எங்கே போனார், இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறோம். அதை குறித்து நம்ம பல கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர்கள் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறாரு. இப்போ ஏனோக்கே தேவன் செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஏன் பர்டிகுலராக ஆபிரகாமை செலக்ட் பண்ணாங்க? உங்களுடைய விளக்கம் நம்ம என்னன்னு கேட்டால், ஏனோக்கு இருந்த காலகட்டம் வேறு. ஏனோக்கு எப்போ இருந்தாப்புல பெருவெள்ளத்துக்கு முன்னாடி இருந்தவர்.
அப்போது இருந்த பல காரியங்கள் இதில் ஒரு என்னன்னு கேட்டால் ஏனோக்கு சம்மந்தப்பட்ட பல தெரியாத காரியங்கள் உண்டு. ஏனோக்கு புக் ஆஃப் ஏனோக் அப்படின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு யூதா எழுதின நிருபத்தில் பயன்படுத்தியிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா முதல் முழு வேதாகமத்திலையும் 2ஆம் வருகையை பற்றின ஒரு தகவல் அந்த கிறிஸ்துவ புத்தகத்தில் வந்ததுன்னா அந்த புக் ஆஃப் ஏனோக்கிலேருந்து வந்த தீர்க்க தரிசனம் தான். வருவார், பின்னாடி வருவார்னு. ஸோ இப்போ இந்த ஏனோக்கு பற்றி நிறைய காரியங்கள் பேசலாம். அவர் சஞ்சரித்தது, இந்த காரியங்கள். நம்ம இந்த நோவாவின் பெருவெள்ளம் சமயமாக நம்ம பேசினப்போ இந்த ஏனாக்கு அந்த ஒரு 10 தலைமுறை பற்றி பார்த்தோம். அதாவது ஆதாமுடைய மகன், மகனுடைய மகன், கேனாசு, மக்கலேயல், ஏனோக்கு, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்னா நம்ம அந்த இதில் நம்ம கவனத்தை கொஞ்சம் நம்ம ஆபிரகாமுக்குள்ளேயே நம்ம நிலைநிறுத்துறது நல்லாயிருக்கும். ஏன்னா ஆபிரகாமை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கே வரேன். அதாவது 12வது அதிகாரத்தில் தான் முதலாக ஆபிரகாமை பற்றின நிஜமான சரித்திரம் ஆரம்பிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 11வது அதிகாரத்தில் அவருடைய தேராகுடைய வரலாறுன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒருவேளை உங்களில் நிறைய பேர் இந்த நோவாவின் பெருவெள்ள சமயத்தில் வந்தது ஞாபகம் இருக்கும். ஒரு காரியங்கள் வேதாகமத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற காரியங்களை நம்ம புரியாத ஒரு காரியங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு. அது என்னன்னு கேட்டால் தமிழில் வம்ச வரலாறு அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். 2வது அதிகாரத்திலேருந்து இதுன்னு நீங்கள் அதையே நீங்கள் ஆங்கில வேதாகமில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஜெனரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு சரியான ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது அடுத்த சாப்டர், அடுத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை வடிவம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேராகு பற்றி வரும். இந்த தேராகு பற்றி வந்தோடனே தேராகுக்கு ஆரம்பித்து அந்த ஆபிரகாமுடைய சகோதரர்களை பற்றி, நாகோர் பற்றி, இதை பற்றி எல்லாம் வந்ததுக்கப்புறம் எடுத்த உடனே 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் டைரெக்டாக பேசுகிற ஒரு காரியம் வரும். இதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் தெரிந்து கொண்டாருங்கிறத விட எப்படி தெரிந்து கொண்டாருங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஆபிரகாம் குழந்தை கிடையாது. ஆபிரகாமை தெரிவு செஞ்சப்போ ஆபிரகாமுக்கான வயது 75. அப்போது அந்த 75 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? 75 வயசு வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார்னா அவருடைய சொல்லப்போனால் அந்த ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ட்ராக் ரெக்கார்டு எப்படியா இருந்திருக்க முடியும்னு. அப்போ அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் ஏன் செலக்ட் பண்ணார் ஆண்டவர் 75 வயசு வரைக்கும் எதுக்காக காத்திருந்தார்னு. நம்ம நோவாவின் பெருவெள்ளத்துக்கு மறுபடி திரும்ப உங்களை எல்லாத்தையும் ஒரு செகண்டு கூட்டு போக விரும்புகிறேன். என்னன்னா நம்ம நோவாவின் பெருவெள்ளத்துக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு தன்மை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டால் வேதாகமத்தில் ஃபஸ்ட் பர்சன் தன்மையில் சொல்லக்கூடிய விவரணைகள் ஒரு 6 அல்லது 7 இடத்துல தான் உண்டு. அதில் முதலாக நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெருவெள்ளம் பற்றின தகவல்கள் எல்லாமே ஃபஸ்ட் பர்சன் சொல்கிறது. அதாவது என்னன்னு கேட்டால் அந்த பெருவெள்ளத்தில் சம்பந்தப்பட்டவர் சொன்னதை போல உங்களுக்கு தேதி வாரியாக நாள் வாரியாக சொல்லப்பட்டது பெருவெள்ளம் தான். இன்னும் அந்த பெருவெள்ளத்தை சொல்கிறப்போ இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு 1000 வருஷங்கள் 1500 வருஷங்கள் உள்ளடக்கிய தாண்டி கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பல 1000 வருஷங்கள் பற்றின விவரணைகளை உள்ளடக்கிய 1லிருந்து 11வது அதிகாரத்தில் ஒரே வருஷத்தில் நடந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட 2.5 அதிகாரம் உண்டு. அது எது நமக்கு உணர்த்துதுன்னு கேட்டால் அந்த 2.5 அதிகாரம், அதாவது உங்களுக்கு 6, 7லேருந்து முன்னாடி பின்னாடி கொஞ்சம் வரும். என்னன்னு கேட்டால் ஒருத்தர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். நேரடியாக சம்பந்தப்பட்டவர் தன் வாய் வழியாக சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு சொல்லி அவர் அந்த பதிவு செய்ததை நம்ம வேதாகமத்தில் நம்ம கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அந்த பதிவை செய்தது வேறு யாரும் இல்லை, ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாம் கல்வி கேள்விகளில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு ஆள், அப்படி நல்ல ஒரு எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளுங்கிறது பலவிதமான ஆவணங்களிலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது ஆபிரகாமுக்கு இந்த தகவலை யார் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் கூட கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் வாழ்ந்த சேம் அந்த தகவலை அவர் சொல்கிறார். இப்போ நம்ம மனசில் ஒரு சின்ன ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்தை ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒருவேளை நீங்கள் ESV ஸ்டடி பைபிள்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்டடி பைபிள் உண்டு. அந்த பைபிளில் ஒரு அழகான ஒரு கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷன் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் அந்த ESV ஸ்டடி பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆதாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தா?
ஞாபகம் இருக்கா? 960 வருஷம். 960 வருஷம். அப்போ என்னால் நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுங்க, அதே மாதிரி நம்மளுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்தெல்லாம் கோடு 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 போட்டு, அதாவது ஒரு இதுக்காக. ஏன்னு கேட்டால் இந்த 2வது மகன் எப்போ பிறந்தான்னு சொல்லி இந்த வருஷத்தில் பிறந்தான்னு ஒரு புள்ளி வர இருக்கும். ஸோ அங்கிருந்து அந்த கோடெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைய நம்ம நோவா காலத்தில் வந்து இந்த சேம் வாழ்ந்த காலம், அவள் சேம் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலேயே, அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்போனால் ஆபிரகாமும் சேமும் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஒட்டுக்கா வாழ்ந்திருக்காங்க. அப்போது சேம் தான் எல்லா தகவல்களையும் ஆபிரகாமுக்கு பதிவு செஞ்சுருக்கணும். ஆபிரகாமுடைய பதிவு. இன்னொரு ஆபிரகாம் பற்றி ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு வேதாகமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது பைபிள் அக்கார்டிங் டு குரோனாலஜிக்கல் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதியாகமம் இருக்கும், 2வது என்ன இருக்குன்னு கேட்டால் யோபு புஸ்தகம் இருக்கும். ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் குறைய சமகாலத்து. அப்போ இந்த யோபு புஸ்தகத்துக்கான தகவல்களை யார் எழுதுனான்னு கேட்டால் ஆபிரகாம். நீங்கள் அதில் வந்து அந்த எபிரேய காரியங்கள்லாம் இருக்குது. அது முதலாவது எபிரேயன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக ஆபிரகாமிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு எப்பனேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஆபிரகாமை தான் நம்ம எடுத்துக்க முடியுது. அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய ஆரம்ப நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எந்த தேசத்துலேருந்து வந்தான்னு தெரியும்? ஊத்ஸ் தேசம். இந்த ஊத்ஸ் தேசம் எதுக்கு ஃபேமஸ், எதுக்கு ரொம்ப புகழ்பெற்றதுன்னு கேட்டால், மிக கொடூரமான விக்கிரக ஆராதனைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். அப்போ அந்த இடத்துலேருந்து வராரு. அப்போது யூத சில தல்முட்களிலிருந்து ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேர் குறித்து பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு பதிவு என்னென்னு கேட்டால், அந்த ஊத்ஸ் தேசத்துடைய விக்கிரக ஆராதனையின் உச்சம் என்னென்னா, ஒரு குடும்பம் நல்லா செழிக்கணும்னா தலைச்சன் பிள்ளையை பலி கொடுக்கணும். அவங்க தலைச்சன் பிள்ளையை எப்படி பலி கொடுப்பாங்கன்னா, இவங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஆபிரகாம் ஃபஸ்ட் சன். அதாவது இப்போ தேராவுக்கு 2 மனைவி இருந்தாங்க. அதில் ஒரு மனைவியோடைய முதல் பகன் வந்து ஆபிரகாம். அவங்க தலைச்சன் குழந்தையை எப்படி பலியிடுவாங்கன்னா, ஊத்ஸ் தேசத்தில் ஒரு சுண்ணாம்பு மலை உண்டு. ஏன்னா இப்போ இந்த மலை சுண்ணாம்பு மலைன்னு ஏன் தெளிவாக சொல்ல வரேன்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்ச மலைகள் எல்லாம் மரங்கள் இருக்கிற மலைகள், நம்மளுடைய நீலகிரி எதுவும். ஆனால் நீங்கள் ஒருவேளை இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மலைகள் நீங்கள் காமிச்சிங்கனாலே பெரிய பெரிய சுண்ணாம்பு மலைகள், அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கிற கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க, இருக்கிற மலைகளை பார்ப்பாங்க. மலைகளை தான் நீங்கள் பார்க்கலாம், எந்த விதமான செடி கொடிகள் எல்லாம் இல்லாத மலை. அதில் அந்த ஊத்ஸ் தேசத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு கோயிலில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால், முக்கூர் பாறைகள்னு ஒன்று உண்டு. முக்கூர் பாறைகள்னால் வேறு ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கும் 3. இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் குடும்பம் சுபிட்சை அடையணும்னா பிறந்த முதல் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கல் பகுதியில் குத்தி வச்சுருவாங்க. குத்தி வச்சவொன்று என்ன ஆகுன்னு கேட்டால், முதல்ல ரத்தம் வடிய அது இந்த கால்சியத்தின் இதாக இருக்கிறதுனால, இதெல்லாம் யூத தல்முட்களில் இருக்கிற பதிவுகள். அதை நீங்கள் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. முதல்ல எல்லாமே ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிரும். ஏன்னா இந்த சுண்ணாம்பில் இது போட்டால் என்னொன்னே இந்த உடல் என்ன ஆகுன்னு கேட்டால் பொம்மையாட்ட சுருங்கிடும். இந்த பொம்மையாட்ட சுருங்கின அந்த உடலை எடுத்து ஒரு பொம்மை செஞ்சு அந்த தலையை தூக்கி இந்த தலையில் வைப்பாங்க, இந்த கையை தூக்கி இந்த காய் வச்சு அதை வழிபட ஆரம்பிப்பார்கள். அதுதான் அப்போ என்னன்னா, அந்த உருவம், அதாவது அந்த ஒரு தெய்வமாக நினைக்கிற அந்த காரியங்கள் வந்து மிக பெரிய சக்தியை கொடுக்கும்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவர் தேராக என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் பிறந்த உடனே மற்ற மக்கள் சொல்கிறப்போ ஆபிரகாமை தப்பி வைக்கிறதுக்காக நினச்சி இவரை ஒரு குகையில் போய் ஒழிச்சு வைக்கிறார். கொஞ்சம் குறைய 12 வருஷங்கள் அவர் ஒழிச்சு வைக்கிறார், இந்த மற்றவர்கள்கிட்ட அந்த ஒரு அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு. 12 வருஷங்கள் கழித்து வர்றப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்குது. ஆபிரகாம் பயன்படுத்தின மொழியில் பார்த்தா ரொம்ப சுத்தமான எபிரேயத்தை பேசக்கூடியவராக இருந்தாராம். இப்போ சுத்தமான எபிரேயன்னு சொல்லி யார் சர்டிஃபை பண்ணுறாங்க, யார் அதை வந்து அங்கீகரிக்கான்னு கேட்டால் சேம் சொல்கிறார், இவர் வந்து ரொம்ப சுத்தமானது. இது வந்து அவருடைய ஒரு பின்னணியும். அப்போது என்னன்னா, இன்னொரு அழகான ஒரு காரியம் உண்டு. அப்போது அந்த மொழியை அவ்வளோ அழகாக பேசுகிறப்போ இவர் பல்வேறு படிப்புகளையும் கற்று தேர்ந்திருந்தார். இந்த கற்று தேர்ந்திருந்ததை நம்ம எதை வச்சு சொல்லலாம், யூத தல்முட்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி நம்ம ஒரு பேரை பயன்படுத்துறது ஒரு வேளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத வரலாற்று ஆசிரியர். அவர் தான் வந்து உங்களுக்கு ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் த வார்ஸ் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் வந்து பழைய அந்த நம்ம நோவாவின் வெள்ளத்தை பற்றி எழுதுனதுலேருந்து இயேசுசாமி காலம் வரைக்கும் பல காரியங்களை பதிஞ்சு வச்சுருக்கிறாரு. அந்த பதிஞ்சு வச்சதில் நிறைய காரியங்கள் ரொம்பவும்
ஆத்தென்டிக்காக இருக்குங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதில் இந்த ஆபிரகாமை பற்றி குறிப்பிடுறப்போ ஆபிரகாம் இந்த வானசாஸ்திர மற்றெல்லா காரியங்களிலுமே ரொம்ப சிறந்து விளங்கின ஒருத்தர் அப்படின்னா ஒரு பெரிய பேர் இருந்துதான். ஏன்னு கேட்டால் எது ஒன்றுனாலும் ஆபிரகாமை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. எது ஒன்றுனாலும் முக்கியமான விஷயத்தை வந்து ஆபிரகாம் கிட்ட கலந்து பேசக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருந்தது. இப்போ அந்த ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ரைவல் அப்படின்னா ஆபிரகாமுடைய செல்வாக்கு ஜாஸ்தியாகிறப்போ ஒரு பெரிய அவருக்கான ஒரு எதிரி, அவரை ஒரு பிடிக்காத ஒரு எதிரின்னு இருந்தாருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வில்லன் அங்கே இருக்கிறார். ஆதியாகமத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிம்ரோத். இப்போ என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்குறப்போ இந்த பாத்திரங்களை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடுது. அப்போ என்ன, இந்த இவங்க இப்படி வளர்ந்துட்டு வர்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி பாபேல் கோபுரம். இந்த பாபேல் கோபுரம் சம்பவம் நடக்கிறப்போ ஆபிரகாமுக்கு வயசு 48, நிம்ரோதுக்கு வயசு 88. அந்த காரியம் நடக்கிறப்ப தான் அவர் வந்து முதலாவது என்ன பண்ணுறாரு, அந்த ஊத்ஸ் தேசத்தை எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இவர் ஊத்ஸ் தேசத்துலேருந்து கிளம்பி எங்கே வர்றாரு, ஹாரான் வர்றார். அப்போ என்ன, ஆபிரகாம் வந்து ஏன் அவ்வளோ தெளிவு செஞ்சு வராருன்னு கேட்டால் இவருக்கு சேம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இல்லை சேம் உடைய பாதிப்புனால நோவாவின் பெருவெள்ளத்துக்கு பிறகு விக்கிரக ஆராதனையில் போய்கொண்டிருந்த பெரும் திரளான மக்கள் கூட்டத்தில் ஆபிரகாம் தனிச்சு நின்று படைத்தவரை நாம் வணங்கணும், படைப்புகளை வணங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்த ஒரு மனுஷன். நியாயத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் மாத்திரம் இல்லை, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற விஷயத்திலையும் மிக 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 உறுதியாக இருந்த ஒரு மனுஷன். கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, பலவிதமான நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பேராகு அந்த விக்கிரகங்களை செய்து விற்கக்கூடிய ஒருத்தன். பேராகு ஆண்டவர்கிட்ட வந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த பின்னணியில் சுற்றி இருக்கிற எல்லாருமே விக்கிரக ஆராதனையில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையில் விக்கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார செல்வ செழிப்புகளையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் சார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு தனி மனிதன், அதுவும் ஒரு விக்கிரகங்கள் செய்யக்கூடிய ஒருவருடைய ஒரு மனிதன் அதெல்லாத்தையும் விட்டு ஒரே தேவனை வணங்கக்கூடிய வராக ஒரு நாள் 2 நாள் இல்லை 75 வருடம் இருந்து அவர் அந்த ஆரானில் வந்து தங்குற வரைக்கும் அவனுடைய விசுவாசை பார்த்ததின் விளைவு தான் ஆபிரகாமை வந்து ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பின்னணி எங்களுக்கு வந்து பலவிதமான, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூத தால்முட்டுகள் ஆதாரம் உண்டு. ப்ளஸ் இந்த ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் பற்றி நிறையா அவருடைய குறிப்புகள் வந்து ஆபிரகாமுடைய பல்வேறு சிறப்புகளை பற்றி இது இருக்குது. அவரை யார் யார் கலந்து ஆலோசித்தாங்க, சமுதாயத்தில் அவருக்கு இருந்த ஒரு அந்தஸ்து என்ன, சமுதாயத்தில் அவருக்கு இருந்த ஒரு பெயர்ப்புகள் என்ன என்கிற எல்லா காரியத்தையும் ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் அதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அந்த நாட்களில் விக்கிரக வழிபாடுகளை விட்டுட்டு உண்மையான தெய்வத்துக்கு உத்தமமாக வாழ்ந்தார். உண்மையான தெய்வத்திற்கு ஒரே தெய்வத்துக்கு ஆனால் தெய்வம் யாருன்றது மட்டும்தான் அவருக்கு தெரியாமல், தெய்வம் அதை படைத்த ஒரு இருக்காருன்னு தெரியும். அது வந்து அந்த தெய்வம் யாருங்கிறத அவராக வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த நாட்டில் அவர் தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 75வது வயசில் தான் அப்போது தேவன் அவரை சந்திக்கிறாருங்களா? 75வது வயசில் தான் சந்திக்கிறார். நீங்கள் வந்து ஆதியாகமம் 12 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த 12வது அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் என்னென்னா அதற்கு பிறகு 75 வருஷங்கள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், உனக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கும். உன் தகப்பன் வீட்டையும் இதை விட்டையும்னு. அதில் வந்து இன்னொரு அழகான ஒரு ஜாகிரபிக்கல் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா அவர் ஆரானில் வந்து தங்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா காரியங்கள் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் சில சுவாரஸ்யமான குறிப்புகள் என்னென்னா, தோராகுக்கு பசங்க இருந்தாங்க, ஆபிரகாம், நாகோர், ஒருத்தர் இருந்தான். ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் பேர் லோத்து. என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டால், லோத்தை ஆபிரகாம் தன் பிள்ளையை போல வளர்த்தார். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் வந்து அவருடைய ஒரு ரைவல், அண்ணன் தம்பின்னு. அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ ஆபிரகாம் வெகுண்டெழுந்து வர்றார். அது வருது. அப்போ இவங்க எல்லாம் அப்படி திரும்பி வர்றப்போ அந்த ஆண்டவர் வந்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ உன்னை போன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவனுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் இதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் 5 முறை ஆண்டவர் சந்திக்கிறத பார்க்குறோம். ஆச்சா, இந்த 5 முறைங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷக்கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த 5 சந்திப்புலையும் 5 விதமான விசேஷங்கள் உண்டு.
ஏன்னு கேட்டால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னை வேறு விதமாக காமிச்சிருக்காரு. அதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு மாத்திரம் சொல்கிறேன். பண்ண உடனே ஆபிரகாம் அந்த தேசத்தில், அதாவது 12வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக சமபூமி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா he went and meet in the oak trees of மம்ரேன்னு இருக்கும். மம்ரே தானே போட்டிருக்கு, மோரேன்னு போட்டிருக்கும். அப்போ என்னன்னா ஒரு நிறைய பேர் சமபூமியில் வந்து என்ன ஒரு அடையாளம் இருக்கும், சும்மா சமபூமியில் எப்படி வந்து சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் என்னென்னு கேட்டால் அங்கே பெரிய ஓக் மரங்கள் இருந்தது. அந்த ஓக் மரங்கள் வந்து ஒரு அடையாளமாக இருந்தது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் அந்த மோரேயிலிருந்து மோரே அல்லது மம்ரே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மம்ரே எந்த இடத்தை சார்ந்ததுன்னு பின்னாடி நீங்கள் பைபிளில் நிறைய இடத்த பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா மம்ரே எந்த இடத்தை சார்ந்ததுன்னு? மம்ரேக்கு இன்னொரு பேரும் இருக்கும். நீங்கள் பின்னாடி ஆதியாகமத்தில் போயிட்டே இருந்தீங்கன்னா, நான் இப்படி திடீர்னு கேள்வி கேட்டாலும் இது பண்ணது கஷ்டம். எபிரோனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காரியம். அப்போது நீங்கள் அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்தோடனே அவர் சந்திக்கிறாருன்னு கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்து தான் வருது. இது பைபிளில் இன்னொரு விளக்கங்கள் இருக்கும். இப்போ பார்த்தா ஒருத்தர் இந்த காரணத்தை கேட்டார். வந்துட்டு, பிரதர் இங்கே 8வது இதில் பார்த்தா பெத்தேல் நமக்கு என்னன்னு தெரியும்? பெத்தேல் நம்ம எப்படி விளங்கியிருக்கிறோம்? பெத்தேல் தேவன் மனிதனை சந்தித்த இடம். ஆனால் அது எங்கே வருது? யாக்கோபு. அப்போ இங்கே எப்படி பெத்தேல்னு பேர் வரும்? பெத்தேல்னு பேர் வச்சதப்போ முதல்ல அந்த பட்டணத்துக்கு என்னென்னு பேர் இருந்து, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக இருக்கும். இதற்கு முன்பாக அந்த இடத்திற்கு லூஸ் என்று பேர் இருந்ததுன்னு இருக்கும். இப்போ அந்த பெத்தேல்ன்ற பேர் இப்போ எப்படி வர முடியும்? நடந்தது 32வது அதிகாரத்தில்னு. அப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமாக கம்ப்ரைஸ் பண்ணி எழுதுகிற போது அந்த இடத்த அடையாளம் காமிக்கிறதுக்காக அந்த பெத்தேல் அப்படின்ற பதத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு இருக்கும். அப்போ என்னென்னா கொஞ்சம் குறைய இந்த இடம் எல்லாமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வந்த ஒரு காரியம். அப்போ ஆபிரகாமுக்கு முதல்ல வந்து என்னன்னா, ஆபிரகாமுடைய இப்படி நம்ம விளங்கிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆபிரகாமுடைய 75 வருட சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் கூட்டி போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய காரியத்துக்கு அவரை முதலாவது கூட்டி வர்றார். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நம்ம பெத்தேல்ன்றதை நீங்கள், ஏன்னா யாக்கோபு தூங்கி அந்த இடத்துல ஆண்டவரோடு அந்த தேவதூதர்கள் அவன்கிட்ட வந்து சொல்லும், அங்கேயும் பெத்தேல் இருக்குது, இங்கேயும் பெத்தேல் இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை குறித்து நம்ம பேசுவோம். நம்ம வந்து ஆபிரகாம் எப்படி வந்தார், அந்த 75 வயது முன்னாடி அவர் எங்கே இருந்தார், அவருடைய வேலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம மீண்டும் அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம இந்த அறியாதிருந்த முடிச்சுகள் வாயிலாக நம்ம சந்திப்போம். நன்றி.